நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பின் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதீர்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு அருமையான ஒரே பிரியமானவன். அவர் எனக்கு போதித்து தந்தது, உன்னிடம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது. எனது கட்டளைகளை கைகள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்த, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தலை கொண்டால் அது உன்னை கனப்பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனை கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆசீர்வாதங்கள் அதிகமாகும். மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், சவையான பாதையிலே உன்னை நான் நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது கடைகள் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் இடர மாட்டாய். ஆமேன். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள்: ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன். நீதிமொழிகள் 6:16 முதல் 23 வசனங்கள். ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அழுக்காறு பணிகள். அவையாவன: லட்சுமியான கண், பொய்நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துரோகாலோசனை பிணிக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு வெறுந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்சாட்சி, சகலத்துக்குள்ளே விரத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளே. என் மகனே, உன் தகப்பன் கற்பனைகளை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் நிலையத்தை அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடப்போதவன் உன் அடைகளுக்கு வழிகாட்டும். நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும். நீ விழிக்கும் போது அது உன்னோடு சம்பாஷிக்கும். கட்டிலே வெறுக்கு வேதனை வெளிச்சம், போதக சிகிச்சை, ஜீவ வழி. ஆமேன்.